அவர் வராரு, இவர் வராரு, அவர் போறாரு, எதை பற்றியும் கவலைப்படாது. நமக்கு எதிரி அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி திமுக தான் நமக்கு எதிரி. நமக்கும் திமுக தான் என்றைக்குமே. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு. ஏன் வரல? 3 நாள் வந்தார், பைக் வந்தா போனா, பைக்க வந்தா வெந்த வயசு போயிடாம போயிட்டார். யாரு? அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? இன்னைக்கு பிச்சை எடுத்து கொண்டு இருக்காரு திமுக கமலஹாசன் வந்தார். உடனே சொன்னாங்க மாற்று சக்தி வந்து விட்டது, தமிழ்நாட்டுக்கே காசு எடுத்து விட்டான், ஒழிப்பு விட்டாங்க. இது காசு எடுத்து அடிச்சார். அதோடு போய் அவர் சேர்ந்தார். என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுக்கே மாற்றத்தை உருவாக்க வந்த கமலஹாசன் அவர் தொகுதியிலே கொடுத்துருவாங்க. அவராலே ஜெயிக்க முடியாது. இப்போ தான் அப்படியே வந்துக்கிறாங்க. சினிமா தேட்டர்ல வந்து விசில் அடிக்கலாம், பஸ் நிறுத்தத்துக்கு முன்னாடி விசில் அடிக்கலாம். அண்ணா திமுக இடைத்தேர்தலுக்கு வாக்கு போடுவதை தேவனாக என்ற பொருளாக பல ஜாமான்களை பார்த்த இயக்கம் அண்ணா திமுக. 53 ஆண்டு காலம் அண்ணா திமுக சரித்திரத்திலே பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது, தோல்வியை பெற்றிருக்கிறோம், சோதனையை பெற்றிருக்கிறோம். 2 முறை இந்த இயக்கம் உடைந்திருக்கிறது. மீது உலகத்திலே பிளவுபட்ட இயக்கம் ஒன்றிணைந்து 7 லட்சத்தை பெற்ற ஒரே கட்சி உலகத்தில் அண்ணா திமுக. வேற சொல்லுவது என்ன கட்சியான உலகத்தில்? ஏன் என்ன